சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே உள்ள கருணாநிதியின் சிலையை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம் கோரியும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டாலும் முழுமையான பேச்சுவார்த்தை அனைத்தும் சுமூகமான தீர்வு எட்டப்படாதனால போராட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில இன்று காலையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு முன்பு உட்கார்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். ஒரு தரப்பினர் கைது செய்யப்பட்ட நிலையில மற்றொரு தரப்பினர் அண்ணா அறிவாலயத்தின் முன்பு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 100க்கணக்கான போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்தனர். இந்த நிலையில அண்ணா அறிவாலயத்தை தொடர்ந்து சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில இவர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அவர்களையும் கைது செய்து தற்போது காவல்துறை இழுத்து சென்றிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது அண்ணா சாலை மிக முக்கிய பிரதான சாலைகள்ல சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா சாலையில அமர்ந்து தற்போது போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஓமந்தூராருக்கு எதிரே இருக்கக்கூடிய அண்ணா சாலையில கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவர்கள் 2 மாதங்களாக போராடக்கூடிய சூழல் என்பது தமிழகத்தின் மிகப்பெரிய கவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக வெடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் ஆசிரியர்களுடைய போராட்டம், இன்னொரு புறம் பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம், மறுபுறம் செவிலியர்களுடைய போராட்டம், இன்னொரு புறம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம். இவர்கள் அனைவருடைய கோரிக்கை என்னவென்றால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அது ஆட்சி பொறுப்புக்கு வந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக எதையுமே செய்யாததனால இவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா தூய்மை பணியாளர்கள் 2 மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பல்வேறு கட்டங்கள் போராட்டங்கள் ஏற்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நேரு ஆகியோர்கள் தான் இந்த பகுதிகளில் தொடர்ந்து இந்த பகுதிகளில் எங்களுடைய வேலை போறதுக்கான மிக முக்கிய காரணம் சொல்றாங்க. நேரு சேகர் பாபு தான் எங்களுடைய வேலை பறிப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கு. 100கணக்கான காவலர்கள் இருந்தும் இந்த பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க, பழைய வேலையை தான் எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். 5 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. வருகிற புத்தாண்டுல கூட எங்க பசங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் வாங்கி தர முடியல, ஒரு நல்ல சாப்பாடு போட முடியலங்க ஐயா. ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நேருவோ இது அறநிலைத்துறை சேகர் பாபுவும் தான். அவங்க 2 பேரும் பண்ணி தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களை அடித்தளத்துல போட தக்குறாங்க. டிவிஷன் 50ல ஒர்க் பண்றேன். நான் 15 வருஷமா ஒர்க் பண்றேன். அப்படி இருந்து எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்ல.
எல்லாருக்கும் நல்லது பண்றாங்க. நாங்க குப்பை வர்றவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்லது பண்ண கூடாதா? திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.